மரபு தண்ணீர மண்ணி மண்ணி போற பெண்ணே, மருதில் இருக்கும் அந்த மாதுளங்காய் என்ன விலை? மாதுளம் காயும் அல்ல, மறுக்காலம் காயும் அல்ல, பாலன் குடிக்கும் அந்த. நாங்கள் இந்த முறை வந்திருக்கிறது பாவக்குடி சேனைக்கு. இது மட்டக்களப்புல மேற்கு மண்முனை வரையத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிராமம். ஒற்றையடி பாதைகள் தான் இங்கே நிறைய இருக்கு. சில ஒற்றையடி பாதைகளில் நடக்க பயமாக இருக்கும். கால் கொஞ்சம் அங்கலை இங்கலை போனால் கீழே விழுந்துடுவோம். ஆனால் இந்த ஊர் மக்கள் இந்த பாதையில் சர்வசாதாரணமாக சைக்கிள் ஓடுறாங்க, மோட்டர் பைக்கில் போய் வராங்க. நாங்க இப்ப சந்திக்க போறது தங்கரத்னம் என்ற ஒரு அம்மாவை. அவருக்கு நிறைய கவிதையும் என்று ஆக்கள் சொன்னாங்க. அவருக்கு 65 வயசு. அதனால அந்த கவியெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்குமோ தெரியாது. எதுக்கும் போய் பார்ப்போம். ஆக்கள் படிக்கிறத போய் கேட்டு திருந்தா படம் ஆக்குவேன். வைக்கும்படி நான் பள்ளிக்கு போய் படிக்கவும் இல்லை. எனக்கு இந்த படிப்புன்றது எப்படி என்னன்னு தெரியாது, ஈழத்து வைக்கிறதுன்னு தெரியாது. குறிவிருந்த மணலில் குணனிருந்து கவி பாட, அரியிருந்த மன்னவனை அலை கடலில் தள்ளினன் கான். கணவர் நானும் போறோம் தானே, அதுல போறோம், தோணியில போறோம். போகக்குள்ள கரையில இருந்து இன்னொரு முடவன் படிக்கிறேன், பாட்டு படிச்சேன், கவி படிச்சேன். இவ பார்த்தாவா அந்த பாட்டு தியாகம் அவருக்கு இவர் என்னதுக்கு அவரைத்தான் நம்ம எடுக்கணும்ட்டு இப்ப மாறி எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கணும்ட்டு இவ நினைச்சிட்டு ஆத்துல தோணியில போனவரை தள்ளிட்டு போட்டு போன அவ கடக்கு ஆத்துக்குள்ள. அவங்க போன அவன் முடவன் கரையில ஒருத்தர் நிக்கிறாரு, தோணியில கணவனும் மனைவியும் போறாங்க. அந்த டைம் வந்து அவருக்கு குரலுக்காக வேண்டி அவ போறாங்க. போயிட்டு இவரை தள்ளி விட்டுட்டு ஆத்துல தள்ளி விட்டுட்டு அவ அங்க போய் பார்த்தா அவர் வந்து மொடவன். அதுதாங்க இதைத்தான் சொல்லுவாங்க, அந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்டனரு. அது அமலமலை. நாங்க நாட்டார் பாடல் கூத்து பாட்டார் இதெல்லாம் படிக்கிறான். இது சொல்றல இப்ப எனக்கு நாட்டார் பாடல் என்று எனக்கே தெரியுது. கவி என்றுதான் சொல்லுவாங்க, கவி படிக்கிறேன். அதங்காக்கா அதங்காக்கா வரைக்கின்றா சொல்லிடுங்கோ, பூவரதங்கண்ணி மடல் விரிஞ்சி வாடு வெண்டு, ஏத்தால வெள்ளாம இளங்குடல பூஞ்சோல மாட்டாளாளி ரெண்டு மன்னரிடம் சொல்லிடுங்கோ, கண்டு கிளியாருக்கு கல்யாணம் என்று சொல்லி குண்டுமணி தேடி நான் குந்தாத பத்த இல்லை, ஆட்ட மாறுச்சி கட்டி அழகம்பாதான் வீரைத்து ஆத்து தண்ணி வத்த வத்த அழகு சம்பாவாடு, குளத்தை மாறுச்சி கட்டி கொத்தமல்லி தான் வீரைத்து குளத்து தண்ணி வத்த வத்த கொத்தமல்லி வாடு. யாரொரு விரும்பித்தான் இருக்கேன். அவன் கொஞ்ச நாள் வராட்டி என்ன இரு கவலைப்பட்டு சொல்றது. அவரை பார்த்தா சொல்லுங்க நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அப்படி சொல்ற பாட்டு. ஆதங்காக்கானா என்னம்மா? முஸ்லிம் ஆளு. முஸ்லிம் ஆக்களை சொல்றதா? யார சொல்றது? முஸ்லிம் ஆக்களுக்கு ஒரு பேர், இப்ப நமக்கு ஒரு பேர் இருக்குதானே, அத மாதிரி அவங்கட உமாவா அப்பா வச்சிருப்பாங்க அனி பேர். அதுல ஒரு ஆதம் என்றது பேர், காக்கான்றது அண்ணான்றது. ஆதங்காக்கா ஆதங்காக்கா அவரை கண்டா சொல்லிடுங்க, பூவரசன் கண்ணி மடல் விரிஞ்சி இங்க வாடுதுன்னு, ஏத்தால வெள்ளாம இளங்குடல பூஞ்சோல மாட்டால அழியுதுன்னு
மன்னரிடம் சொல்லிடுங்க. நாங்க பழசா பாடினேன், பழைய பாட்டை பாடினேன். இப்ப நீங்க புதுச்சாத மெட்டெடுத்து பாடுறீங்க, பரவாயில்ல தானே. இது நல்லா இருக்குதா? பிடிச்சிருக்கு. வெள்ளாமைக்கு குருவி துரத்த போகக்குள்ள இந்த பாட்டுகளை படிச்சுட்டு போவேன். மாரளவும் தண்ணீர மண்ணி மண்ணி போற வெண்ணே உன் மார்பிலிரிக்கும் மாதுளங்காய் என்ன வில மாதாளங்காயும் அல்ல மறுக்காலங்காயும் அல்ல பாலன் குடிக்கும் பால்முரடா ஜண்டாளா. பிள்ளைகளுக்கு கல்லறி பல்லறி செய்ததுல தானே அத மாதிரி அவனுங்கள் பார்த்து கேட்டு வைக்கானுங்க. அதுக்கு தான் அவ இது எனக்கு பிடிக்கிறான்ட்டு அவைய சொல்லி போயிருக்காவு. மாதாளங்காயும் அல்ல மறுக்காலங்காயும் அல்ல பாலன் குடிக்கும் பால்முரடா ஜண்டாளா. மரளவு தண்ணீர மண்ணி மண்ணி போற பெண்ணே, மரளவு தண்ணீர மண்ணி மண்ணி போற பெண்ணே. One eternity later. மரளவு தண்ணீர மண்ணி மண்ணி போற பெண்ணே, மரணவு தண்ணீர மண்ணி மண்ணி போற பெண்ணே. மார்பில் இருக்கும் அந்த மாதுளங்காய் என்ன விலை, மார்பில் இருக்கும் அந்த மாதுளங்காய் என்ன விலை. மாதுளங்காயும் அல்ல மாதுளங்காயும் அல்ல மறுக்காலங்காயும் அல்ல பாலன் குடிக்கும் அந்த பாலுடடா சண்டாளனே. அதாம்மா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா அந்த மெட்டை?